வணக்கம். ஒரு படப்பஞ்சாயத்து வந்து நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுலருந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. லோகான்னு ஒரு படங்க. இது வந்து மலையாள படம். இதுல வந்து இந்த கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்கல்ல, பிரியதர்ஷனோட பொண்ணு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு படத்துல கூட ஹீரோயினா வச்சிருப்பாங்களே, அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ரோ அவரோட பேர் தான் ஞாபகமே வர மாட்டேது. ஆலப்புழா ஜிம்கானான்னு ஒரு படத்துல கூட நான் வந்து பார்த்துருக்கேன். பிரேமலு படத்துல கூட வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அந்த ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற படம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு டிப்பிக்கல் மலையாளம் மூவி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க. பட் அத பத்தி வந்து அப்புறம் பேசுவோம். இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரோவர்சில வந்து மாட்டிக்கிச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு சூப்பர் ஹீரோ படம். இது வந்து துல்கர் சல்மான் தான் வந்து தயாரிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அத தாண்டி இந்த படத்துல நடிச்சது அப்படிங்கிறது அந்த பிரேமலு படத்துல நடிச்ச ஹீரோவும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் தான். இதுல கல்யாணி பிரியதர்ஷன் தான் வந்து ஒரு ப்ராமினன்ட் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஏன் பேசப்பட்டது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேடி சூப்பர் ஹீரோ. அது எப்படி சூப்பர் ஹீரோ? இல்ல அது வந்து ஜெண்டர் ஃப்ளூயிடா அப்படின்னு தெரியல. ஜெண்டர் நியூட்ரலான்னு தெரியல. லேடி சூப்பர் ஹீரோ, ஃபர்ஸ்ட் லேடி சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து அந்த கல்யாணி பிரியதர்ஷன், லோகா சாப்டர் 1 சந்திரா. ஸோ இவங்க பேர் தான் அந்த சந்திரா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த லேடி சூப்பர் ஹீரோ கேரக்டர் மக்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு, எப்படி மின்னல் முரளி படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு பெரும் வெற்றியை அடைஞ்சு வந்து ஓடிட்டு இருக்கிறப்போ அங்கே தான் வந்தது சிக்கல். எப்போவுமே கேரளா படத்தில் வந்து ஒரு கேரக்டர் போடுறாங்க, அவங்கள வந்து சில டைலாக்ஸ்லாம் சொல்ல வைக்கிறாங்க, அந்த கேரக்டரோடையும் வடிவமைக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரே லேயரில் வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமாக அடித்து சிக்கி சின்னாபின்னமானது அப்படிங்கிறது எப்போவுமே வந்து தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தவர்கள் தான். தமிழ்நாட்டை வந்து கூப்பிட்டு வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல கேரக்டரை வந்து கொடுக்க மாட்டாங்க. 10ல் 1 கேரக்டர் வேணால் வந்து பார்த்திங்கன்னா தப்பி தவறி மலையாள படங்களில் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் மற்ற 9 கேரக்டரும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து நடக்க வைக்கிறாங்க, இல்லை தமிழர் மாதிரி ஒருத்தர் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறனாலே அது ரொம்ப டீக்ரேடிங்காக, இல்லை வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, இல்லை வந்து நக்கல் பண்ணுற மாதிரி, இல்லை வரலாற்றை வந்து திரிச்சு பேசும்படியா, இல்லை நம்மளை வந்து வேணும்ட்டே இன்டெரக்டாக வந்து கொஞ்சம் உசுப்பேற்றி விடுற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு 1 அல்ல 2 அல்ல ஆல்மோஸ்ட் 100 படங்களை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொண்டு வரலாம். அதை பற்றியே ஒரு தனி வீடியோவே வந்து போடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு வேஷம், போலீஸ் வேஷம்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டரோட பேர் வந்து நாச்சியப்ப கவுடா. கவுண்டர் இல்லைங்க, கவுடா. அது கவுடாங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கர்நாடகாவில் வந்து ஒரு ப்ராமினெண்ட்னா நிறைய இடங்களில் வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அவங்க கோயம்புத்தூர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோயம்புத்தூர், இந்த சேலம், தர்மபுரியெலாம் கூட வந்து கொஞ்சம் வாழ்வாங்க. அவங்கள வந்து ஒரு ஸ்லர் வேர்ட்ஸ் மாதிரி வந்து ஒரு வேர்டு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது இந்த கேரக்டரை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெங்களூர் பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ, அந்த கேரக்டர் வந்து திருப்பியும் சொல்லுதான், அவளெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பெங்களூரில் இருக்க பொண்ணுங்களுக்குலாம் வந்து கேரக்டரே இருக்காது, அது வந்து கேரக்டர்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஆனால் அந்த படத்தில் அந்த வார்த்தையின் மீனிங் வந்து கொஞ்சம் ரொம்ப பேடாக இருந்திருக்கு போல். அவங்களாம் வந்து ஒரு பேடான பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி டைலாக் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்து நல்லா வெற்றி அடைஞ்சு ஓடுது அப்படின்னோன்னா ஆர்வத்தில் எல்லாருமே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகாலையும் எல்லாருமே போய் பார்த்து செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஸோ இந்த கடுப்பானோன்னு என்ன ஆகுது, ஒரு பெரிய அப்ரைசிங் பேக்லாஷ் வருது. கண்டமேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் இந்த கன்னட சங்கங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்குறது மட்டும் இல்லாமல், அவங்க ஒரு நெட்டிசன்ஸ் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்களுக்கு எல்லாருமே வந்து இந்த படத்தை அடித்து கழுவுறது மட்டும் இல்லாமல் கேரளாவே வந்து உம்பிழுத்துக்கு விட்டாங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளாவில், பெங்களூரில் அதிகமாக வந்து மல்லூஸ் தான் இப்போ வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அங்கே இருக்கிற ஒரு கம்யூனல் கிளாஷ்லாம் வந்து வரா மாதிரி ஒரு சின்ன டென்ஷன் வந்து ஆரம்பித்தப்போ வந்து ஓகே, ஒரு சைடு வந்து படத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சி படம் ஓடினா போதும், இன்னொரு சைடு வந்து படத்தை தொடர்ந்து ஓட விடணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறது விட்டால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி இந்த படக்குழு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. குறிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் சார்பில் வந்து மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல், கோரிக்கையின் பேரில், கண்டனத்தின் பேரில் வந்து அந்த குறிப்பிட்ட டைலாகை வந்து நீக்கி சீனியும் கொஞ்சம் வந்து மாற்றி வச்சிடுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நெய்பர் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவனுக்கும் நம்மளுக்கும் வாய்க்கா தகராறாக இருக்கலாம். அவன் சொல்கிறத நம்ம வந்து ஏற்றுக்காமல் இருக்கலாம். அவன் நம்ம சார்ந்த விஷயங்களை பற்றி தப்பாகவே சொன்னாலும், அவனோட இனத்துக்காக, அவனோட மொழிக்காக, இல்லை அவனோட அடையாளத்தின் பேரில் வந்து ஏதோ ஒன்றத்தை அவனா தவறாக சொல்லிட்டான் அப்படின்னு அவன் நினச்சானா, அதற்கு அவன் கொடுக்குற அந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்னு இருக்குல்ல, அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தெலுங்கானாவா, ஆந்திராவா, இல்லை கேரளாவை கூட விடுங்க, அந்த ஒரு அடையாளத்திற்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எவனா தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னா அதுக்கு உடனே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, கோவப்படுறது, திமிரி எழுறது அப்படின்னா வந்து சத்தியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது நம்ம கன்னட சகோதரர்கள்கிட்ட தான். அது வந்து எந்த ஒரு படமாக இருக்கலாம், இல்லை புக்கில் ஏதாவது ஒரு லைனை கூட விட மாட்டாங்க அவங்க. இல்லை அந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோக்காரர்கள்லாம் கூட வந்து கொந்தளிக்கிறாங்க, கடையில் பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கும் அவங்க பண்ணக்கூடிய ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து பாருங்கள்.
அண்ட் படத்துக்கு அவங்க எப்போவுமே வந்து பண்ணுறது தான். அது அவங்க ஊரை சேர்ந்த நடிகரே வந்து நடித்த படமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க டக்குன்னு வந்து போராட்டம் பண்ணுவாங்க. சமீபமாக நம்ம அதுக்கு பார்த்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா வந்து தக் லைஃப். எல்லாருக்குமே வந்து தெரியும். கமல் வந்து ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாரு. அதை வந்து ஒரு கன்னட நடிகர் வச்சு சொன்னார். அவங்க ஊரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கன்னட நடிகராக இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே தூக்கி நீ லெஃப்ட்டில் போ, நான் முதல்ல இந்த பிரச்சனையை டீல் பண்ணிட்டு வரேன், அதுக்காக அவங்க பண்ணது நியாயம்னு சொல்ல. ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஃபேக்சுவலான ஒரு விஷயத்தை ரொம்ப அன்பின் பேரில் தான் வந்து ஒரு உருவாடுற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பார் கமல். ஆனால் அதற்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கோவப்பட்டு அந்த படத்தை கொஞ்ச நாள் ஓடவே விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த படம் எப்படி இருந்தாலும் ஓடி இருக்காது அப்படிங்கிறது ஒரு தனி கதை. ஆனாலும் அந்த படத்தை வந்து அங்கே ரிலீஸ் பண்ண முடியாமல் வந்து பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த படம் வந்து சில பாதுகாப்புகளோடு வந்து வருது. அப்பயும் வந்து எந்த அளவுக்குன்னா அவங்களோட லீகல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அங்கே இருக்கிற கோர்ட்டில் இருக்க சில ஜட்ஜஸே வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஃபுல் சிஸ்டமை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. சமீபத்தில் நான் பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா, அந்த தர்மஸ்தலா விஷயத்தில். தர்மஸ்தலா பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து இப்படிலாம் இருக்காமே, இப்படிலாம் இருந்தால் வந்து எப்படி இருக்கும், ஒருவேளை இருந்தால் விசாரணை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூட்ரலாக தான் பேசியிருந்தோம். அங்கே பாருங்கள், அதை கோயிலை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட காணொலியில் பேசவே இல்லை. அதை வந்து என்னடா இது ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாருமே பேச சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஆனால் அந்த விஷயத்துலேயே வந்து பாருங்கள், அந்த கோயில் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, அந்த கோயிலை பற்றி அவனை பேசிடக்கூடாது. அந்த கோயிலை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டுக்காரெல்லாம் வந்து பொறாமையில் அந்த கோயில் ஸ்தலம் நல்லா போகுதுங்கிறதுக்காக வந்து அதை கவுத்துடணும்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹோல் சிஸ்டமே, எதிர்கட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சங்கங்கள், மொழி சார்ந்த சங்கங்கள் எல்லாருமே சேர்த்து வந்து அந்த கோயிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க மொழியை பற்றி யாரும் சொல்லிடக்கூடாது, அங்கே இருக்கிற ஒரு ஸ்தலத்தை பற்றி அவனும் தப்பாக சொல்லிடக்கூடாது. அந்தளவுக்கு வந்து பாதுகாக்கிறாங்க, முட்டு கொடுக்குறாங்க, என்ன வேணால் வந்து சொல்லலாம். பட் அது ஒருங்கிணைந்து பட்டுன்னு அவங்க வந்து ஒன்று கூடிடுறாங்க. அந்த விதத்தில் நம்ம அவங்கள பார்த்து வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்தை. அவங்கக்கிட்ட நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். வெறி அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னா வந்து வெறி பிடிச்ச நாய் மாதிரி மாறிடுவோம். அதனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக எந்த விஷயத்துலையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் எப்போவுமே வந்து மாற்றுக்கிறதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்து மேலேயும் நான் வந்து அந்த ஒரு பார்வையில் தான் பார்ப்பேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஐடியாலஜியாக இருந்தாலும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சைக்கோ ஆயிடுவோம். அப்புறம் எவன் கூடயே நம்ம வந்து மனுஷன் மாதிரி பழகவே முடியாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படி சில விஷயங்கள் அவங்களை எதிர்த்தாலும் டக்குன்னு வந்து தட்னா பாதரசம்லாம் ஒன்று சேர்ந்துற மாதிரி அவங்களோட கேரக்டர் இருக்குல்ல, அது எப்படின்னா அது சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு அந்த பற்று அப்படிங்கிறது அவ்வளோ இருக்குது. அதில் நம்ம அவங்கள பார்த்து வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த எதிர்ப்பின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் இதிலே வந்து ஒரு தமிழ் நடிகரை ஏன் கூப்பிட்டு அந்த கேரக்டர் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் என்னால் சாரிங்க அப்படி தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா நான் நிறையா மலையாள படங்கள் வந்து பார்த்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டீகோட் பண்ணி அங்கே இருக்கிற நிறையா மலையாள நண்பர்களே ஆமாம் இதை வந்து ஒரு காழ்ப்பில் தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஒத்துருக்காங்க. சினிமா பார்க்குறவங்களே லைக் மூவி பஃப்னு சொல்லப்படுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போகிறவங்களே வந்து ஆமாயா தப்பு தான், எங்கள் ஸ்டேட் படங்கள் அப்படி வந்து வச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூசகமாக நுணுக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி கேட்குறப்போ வந்து ஒத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து பேசினாலே போடா பைத்தியம் உனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ ஓவராக இதை பற்றி வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னு கேட்குறாங்க. பட் தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து சினிமா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மீடியம், இதை வந்து பார்த்திங்கன்னா இதை கையில் எடுத்தால் ஆட்சியே பிடிச்சிடலாம் அப்படிங்கிறத பல தத்துவ ஞானிகளே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லெவலுக்கு சினிமாவில் வந்து ஒரு விஷயத்தை கடத்துகிறோம் அப்படின்னா காலத்துக்கு காலம் அது அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரியான ப்ரொபகேண்டா. நீங்கள் தொடர்ந்து உங்களை பற்றி மாற்றுமொழி சினிமாவில் ஒரு மாதிரி காமிச்சிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதை நீங்கள் வந்து தவறு அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணல அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம இனத்தை சார்ந்தவங்களே அதை வந்து கண்மூடித்தனமாக சப்கான்ஷியஸாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு புரியும். அந்த வகையில் வந்து இப்போ பழைய படத்துலலாம் மலையாள படத்தில் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தோண்டி எடுத்து வந்து என்னடா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட வந்து சண்டை பிடிக்க தேவையில்லை. அவங்களும் நம்மளோட சகோதரர்கள் தான். நிறைய விஷயத்தில் நம்ம கூட வந்து ஒத்து போகிறாங்க. நிறைய நல்ல விஷயங்களில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட தொடர்ந்து இந்த மாதிரி இது வந்து மலையாள படம் மட்டும் சொல்ல, எந்த மொழி படமாக இருந்தாலும் தெலுங்கு படமாக இருந்தாலும் குறிப்பாக ஹிந்தி படமாக இருந்தாலும் நம்ம வந்து தேசப்பற்று அப்படிங்கிற ஒரு தப்பாக தேசப்பற்று இருக்கிறது கரெக்ட் தான். பட் இதை எடுத்து பேசுகிறதே வந்து தேச துரோகம் அப்படின்னு சில பேர் வந்து உங்களை பயமுறுத்தி வச்சுருப்பான். அப்படிலாம் வந்து இல்லாமல் நம்ம இனத்தை பற்றியும் மொழியை பற்றியும் நம்ம உரிமையை பற்றியும் எந்த மொழிக்காரங்க ஒரு படம் எடுத்தாலும் அதை குறித்து நம்ம நுணுக்கமாக பார்த்து லூஸு மாதிரி நிறையா லூஸுங்கெல்லாம் பார்த்தா கை தட்டி ரசிக்குது, நம்மளை பற்றியே தப்பாக பேசுகிறதே சூப்பராக எடுத்துருக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரா நீ கேனப்பையிலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இக்னோரண்ட்டாக இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அரசியல் மய படலை நிறையா பேருக்கு வந்து வேறு ஒரு பார்வையில் வந்து அதை பார்க்க தெரியல. என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி
அதாவது நிறைய பேர் சொல்கிற டைலாக் என்னன்னா, என்டர்டெயின்மெண்ட்டாக பாடுறா. நான் என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம வந்து ஒரு அழகான பொண்ணு மாதிரியா பார்க்குறேன். ஐ நோ ஆர்ட் இஸ் அன் ஆர்ட். பட் இந்த ஆர்ட் என்ன பண்ண முடியுன்றது நம்மளுக்கு தெரியுன்றதுனால அந்த கோவத்தில் தான் நம்ம அதை பற்றி எதிர்த்து வந்து ஒரு பதிவு போடுறோம், பேசுகிறோம். அதனால் நம்ம அதை வந்து கூர்ந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். யார் அதை பண்ணாலும் தவறு, நம்மளுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு நடித்த படமாக இருந்தாலும் அது தவறு அப்படிங்கிறத நம்ம எதிர்த்து பேசணும். ஒரு பதிவாவது வந்து போடணும். அது எங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கோ அது நம்ம நண்பர்கள் மீட் பண்ணுறப்ப கூட இது மாதிரி பண்ணியிருக்காங்களாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதை தாண்டி இந்த மாதிரி பதிவுலாம் யாராவது போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, ரொம்ப மொக்கையாக வந்து ஒரு படத்தை படமாக பாருன்ற மொக்க டைலாக்கை சொல்கிற தயவு சேர்ந்து வந்து நிறுத்தணும். இதை எல்லாருமே பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. பெரும்பான்மையாக நம்ம நண்பர்கள் தான் பாருங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அனுப்பி விட்றாங்க. அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸு. பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. பட் சில பேர் இது மாதிரி சில்லறத்தனமாக வந்து தற்குறித்தனமாக பேசிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் அதை சொன்னேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஒரு படமாக அது எப்படி இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா? அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இந்த படமே படத்தை நல்லா ரசித்து பார்க்குற ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, ஏங்க நம்ம தமிழ் ஆளுங்க சில நேரத்தில் வந்து ரொம்ப ஓவராக போயிடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னா, கேரளா படம்னா வந்து அதில் உப்பு இல்லைனா இவங்களே போய் உப்பு அள்ளி கொட்டிட்டு ருசி இருக்குன்னு ஊர் ஃபுல்லாக வந்து மார்க்கெட் பண்ணிருப்பாங்க. எனக்கு நிறைய மலையாள படம்லாம் பிடிக்குங்க. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான். ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், ஜாலியாக இருந்துச்சு. அதை வந்து ஆஹா ஓஹோன்னு இல்லைன்றாங்க. அதனால் க்யூரியாசிட்டியில் கேட்குறேன், ஒருவேளை இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ கீழே பதிவு பண்ணுங்கப்பா. மிக்க நன்றி.